விடுதலை புலி ஆதரவாளர் அமைப்புகளை தமிழகத்தில் மாநில அரசு தடை செய்ய வலியுறுத்தி கவர்னரிடம் மனு தரப்போவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார். ராஜீவ் கொலை குற்றவாளிகள் விடுதலை பெறுவதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதற்கு பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். புதன்கிழமையன்று தமிழர் முன்னேற்ற படையைச் சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சி அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிட முயன்றபோது காங்கிரஸ் கட்சியினருடன் மோதல் ஏற்பட்டு கல்வீச்சில் முடிந்தது. இதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் காயம் ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் வியாழனன்று கட்சித் தலைவர் ஞானதேசிகன் விடுதலை புலி ஆதரவு பெற்ற அமைப்புகளை தமிழகத்தில் தடை செய்ய வலியுறுத்தி கவர்னரிடம் மனு தர உள்ளதாகவும், ராஜீவ் சிலை உடைப்பு மற்றும் கட்சி தலைமையகம் வரை போராட்டக்காரர்களை அனுமதித்தது குறித்து போலீசார் விளக்கம் தர வேண்டும் என்றும் கூறினார். இன்றோ நாளையோ ஆளுநரை சந்தித்து இதுபோன்ற விடுதலை புலிகள் ஆதரவு இயக்கங்கள் தமிழகத்திலே தலை தூக்குகின்றன. இவர்கள் சமூக விரோத செயலில் ஈடுபடுவர் பல பேர் அந்த இயக்கத்திலே போய் சேர்ந்து கொண்டு இதுபோன்ற வன்முறை செயல்களில் ஈடுபடுவதை மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. ஆகவே உடனடியாக இந்த இயக்கங்களை தடை செய்கிற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் மனு கொடுக்க இருக்கிறோம். காவல்துறை இவர்களை ஏன் எங்களுடைய கட்சி அலுவலகம் முன்பு அனுமதித்தார்கள் என்று நான் கேட்க ஆசைப்படுகிறேன். இதுபோன்ற வன்முறைகளை அனுமதித்தால் பின்விளைவுகள் அதிகமாக ஏற்படும் என்பதை அரசு உணர்ந்து உடனடியாக இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மோதலில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை மத்திய அமைச்சர் சிதம்பரம், கட்சித் தலைவர் ஞானதேசிகன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளனர்.